வணக்கம் நாகராஜ். ரொம்ப நாள் ஆச்சுல. ஆமா, எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? பை தி கிரேஸ் ஆஃப் காட் நடத்துறாரு. நம்ம சேனலுக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு? சேனலுக்கு வந்த அப்புறம் பஸ்ல போக முடியல. நீங்க யூடியூப்ல இருக்கீங்களான்னு கேக்குறாங்க. ஆமாட்டு தலையை வந்து போயிட்டே இருக்க வேண்டியதான். நிறைய அதாவது தெரியுது இன்னாரு. அது வரைக்கும் சைலண்டா போயிட்டு இருந்தோம். இப்ப பஸ் கண்டக்டர் சாமி எங்க அண்ணன் ஃப்ரீ டிக்கெட்டோட கூட்டு போறேன்றாங்க. ரொம்ப நாளா உங்க மனைவி வந்து பேசாம இருந்தாங்களே, அவங்க எல்லாம் பேசுறாங்க. ஃபேமிலி எல்லாம் பேசுறாங்க, எல்லா உறவுகள் பேசுறாங்க. எல்லாம் ஒன்னா ஆயிட்டீங்களா? ஒன்னாவெல்லாம் இல்ல, துறவி தான். எப்படின்னா புளியம்பழம் இருக்கு இல்லையா, பழுத்த உடனே தோல் தனியா வந்துடும், சொல உள்ள இருக்கும். உங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருந்ததா? நிச்சயம். காட் மேக் எவ்ரிதிங் ஹேவ் எ ரீசன். எல்லாவற்றுக்குமே இறைவன் தான். இப்ப திரையுலகத்துல இருந்து நீங்க வர்றீங்க, திரையுலகத்தை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஒரு விஐபி பார்க்கணும். அப்ப நீங்க வந்து சொல்லும் போது எனக்கு ஒரு ஆறுதல். சோ இதுதான் இன்னைக்கு என்ன கேள்வினா, திருவண்ணாமலை அண்ணாமலையாருடைய சன்னதி இப்ப நாளுக்கு நாள் பயங்கரமா இருக்கு. ஆமா, லட்சக்கணக்கான மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் பௌர்ணமிக்கெல்லாம் கொஞ்சம் இதா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா, பெங்களூர், உலக நாடுகள்ல இருந்து வர்றாங்க. ஆமா, அவர் பயங்கரமான பவர்ஃபுல்லா போச்சு. இப்ப உள்ள ஆலயத்துக்குள்ள ஒரு வில்வ மரம் இருக்கு. அந்த மரத்துல சித்தர்கள் வந்து காட்சி கொடுக்கறதா பக்தர்கள் சொல்றாங்க. நீங்க ஏற்கனவே ஆல்ரெடி அங்க உங்களுடைய குருநாதர் பேர் என்ன? விசிறி சாமிகள்கிட்ட நீங்க இருந்திருக்கீங்க. ஆமா, இது மாதிரி அப்பெல்லாம் நடந்திருக்கா? இது உண்மையா? என்ன? உண்மைதான். அந்த வில்வ மரத்துக்குள்ள சித்தர்கள் இருக்கா? வில்வ மரத்துல இல்ல, காற்றாக, நீராக, நெருப்பாக, எல்லா இடத்துலயும் சித்தர்கள். நான் உள்ள வந்து பக்தர்கள் சாமி கும்பிட்டு வெளில வரும்போது அந்த வில்வ மரத்துல பார்த்து அந்த காட்டுறாங்க. அதாவது நல்லா தெரியும். நீங்க பாத்திருக்கீங்களா? சித்தர்களை கண்ணுல பார்க்கவே முடியாது. சித்தர்களை, யோகி, ஞானி இவங்களை பார்த்தலாம். சித்தர்கள் வந்து மறையக்கூடியவர்கள். திடீர்னு மறைஞ்சிருவாங்க, திடீர்னு வானத்துல பறப்பாங்க. அவங்கள போய் எப்படி பார்க்க முடியும்? சித்தர்கள் சொல்றது அது வேற. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மனுஷன் 6 அறிவு, விவேகி 7 அறிவு, ஞானி 8 அறிவு, யோகி 9ஆம் அறிவு, சித்தர் 10 அறிவு. சித்தன் வந்து சிவன் தான். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அப்படின்ற போது படிப்படியா போய் பிஏ போய் எம்ஏ போய் ஐஏஎஸ் போற மாதிரி படிப்படியா போனோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஆயிடலாம். ஏன் திருவண்ணாமலை இவ்வளவு மையப்படுத்தி மக்கள் வர்றாங்க போறாங்க அப்படின்னா, கடவுளை நீங்க கண்ணில் பார்க்க முடியாது. ஒரு கற்பனை பாத்திரம். இவங்க வந்து பிரம்மாம்பாங்க, சிவன் பாங்க, நபின்னு சொல்றாங்க, ஏசுன்னு சொல்றாங்க, எல்லாம் சொல்றாங்க. யாரா பார்க்க முடியுமா? கண்ணிலே காணாத ஒன்றை கடவுள் என்று சொல்லுகின்றாய், கண்ணிலே காணாத ஒன்றை பேய் என்றும் சொல்லுகின்றாய், கண்ணிலே காண்பதெல்லாம் காலத்தின் மாயையே. அப்ப கண்ணில் யார் தெரியும்னா மகான்கள் தான். அப்படிப்பட்ட மகான்கள் வாழக்கூடிய அந்த இடம் தான் திருவண்ணாமலை. ஞான தபோதனரை வாவென்று அழைக்கும் மலை. ஏன்னா ஞானிகள் அங்க வாழ்ந்தாங்க. அங்க போய் ஞானி சித்தரா யோகியா மாறி சித்தரா மாறிடுவாங்க. மனிதன் என்பதும் தெய்வமாகலாம். ரமண மகரிஷி மனுஷன்தான். அது அந்த வைப்ரேஷன் அப்படி என்ன மாதிரியான வைப்ரேஷன்? நெருப்பு ஸ்தலம். பஞ்சபூதத்துல நெருப்பு தான் மெயின் ஒண்ணு. நெருப்பு, நீர், நிலம், காற்று, ஆகாயம். இப்ப திருவண்ணாமலை சொல்லி பாருங்க. அண்ணுதல் அப்படின்னா தமிழ்ல நெருங்குதல் அர்த்தம். அண்ணுதல்னா உங்களை நெருங்குறேன், அண்டி பொழைச்சுக்க, அண்ணுதல். அண்ணா நெருங்க முடியாமலை. பிகாஸ் நெருப்பு. குளிர்கால நெருப்பா இருந்தா பரவாயில்ல, கையில ஒத்தி தொட்டலாம். இது அக்கினி குழம்பா இருக்க, எங்க பக்கத்துல போக முடியும்? நெருங்க முடியாது. நெருப்பு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் நான் பெரியவனா நீ பெரியவனான்னு சண்டை வந்துருச்சு. அப்ப சிவன் தான் பஞ்சாயத்து பண்றாரு. அப்ப நீங்க யார், 2 பேர்ல யார் பெரியவர்னா, ஒருத்தர் என்னை தலைய போய் பாரு, முடிய போய் பாரு, ஒருத்தர் அடிய போய் பாரு. அடிமுடி காணாத அண்ணாமலை தான் அந்த மலை. நெருப்பா ஜோதியா எழுஞ்சதுதான் சிவன். அப்ப இந்த நெருப்பை நெருங்க முடியுமா? முடியவே முடியாது. அதனாலதான் திரு அண்ணாமலை நெருங்க முடியாமலை. யாரால் நெருங்க முடியும்? ஞானிகள், சித்தர்கள், யோகிகள், எங்களை மாதிரி பரதேசியில் நெருங்கி போய் சரணாகதி. அங்க போனோம்னா என்ன கிடைக்குது அப்படின்னா, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, 3 ஆசை திறக்கும். அறவே இல்லை, அறவே கிடைக்கும். நேரத்துல பிச்சை எடுக்கிற போது என்ன ஆகும்? உனக்கு காமம் வராது, ஒன்றும் வராது. பசி, வயிறு சுருனா என்ன ஆகும்? வயிறு நிறைய இருந்தா தான் காமம் தேடும். பணம் நிறைய இருந்தா அடுத்த முன்னாடி கூட கெடுக்க தோணும்.
கொள்ளையடி பணம் இருந்தா பணம் இல்லை பிச்சை எடுத்துக்கிட்டு என்ன வரும்? அடுத்த வேலை சோத்துக்கு அண்ணாமலைன்னு கேட்கணும். அப்படி வாழும் அந்த நிலை தான் எங்களுடைய நிலை. உண்மையான பரதேசியா மாறும் பொழுது அவர் எங்கிட்ட வர்றார். இன்றைய வரைக்கும் அவர் அளிக்கின்ற உணவு தான். அதனாலதான் அவரை குறித்து நான் பாடும்போது பேரின்பமா பாடுறேன். வந்த நாள் முதல் இந்த நாள் வரை ஆனந்தம் தானே, ஒரு ஆனந்தம் தானே. உந்த பேருமே எந்த நாமமே ஆனந்தம் தானே, சிவ ஆனந்தம் தானே. சிவனை தேடியே அருணை வந்தது ஆனந்தம் தானே, சிவனை தேடியே அருணை வந்தது ஆனந்தம் தானே. அவனை கண்டதும் ஜீவனம் கொண்டது ஆனந்தம் தானே, பேரானந்தம் தானே. ஞானிராமனும் ஞானி கண்டது ஆனந்தம் தானே, பரமானந்தம் தானே. மாதேவகியனோ அன்னை கண்டதும் ஆனந்தம் தானே. பித்தம் தெளிவதும் சித்தம் இறப்பதும் ஆனந்தம் தானே, ஒரு நித்தம் தொழுவதும் பாடி மகிழ்வதும் ஆனந்தம் தானே. வந்துட்டானா எனக்குள்ள? அவன் இவன் என்று சிவனை பேசக்கூடிய 4 பேர். இந்த பரதேசி பேசுறான், அவன் இவன் சொல்லுவான். சிவன் எனக்குள்ள வந்துடும் போது நான் எப்படி சொல்ல முடியும்? அவன் இவன் தான், சிவன் அவன் இவன். இது மட்டுமல்ல, அந்த மண்ணில் வாழும்போது ஞானம் என்பது 8வது அறிவு. எளிதில் எவருக்கும் 8வது அறிவு. பாமரன் கெட்டுமா? ஞானம் 8வது அறிவு. புத்தி என்பது 6 அறிவு, விவேகம் என்பது 7 அறிவு, ஞானம் என்பது 8வது அறிவு. இந்த ஞானத்துக்கு நிறைய தேடுறாங்க. என்ன ஞானம்னா என்ன, ஞானம்னா என்னங்க? முருகனுடைய தெரியும் ஞான கனின்னு ஒண்ணு நாரதர் கொண்டு கொடுப்பார், படிச்சிருப்பீங்க. திருவிளையாடல் படம் பார்த்திருப்பீங்க. ஞான கனி, அந்த பழத்தினுடைய பேர் ஞான கனி. அதை வெட்டக்கூடாது, ஒருத்தருக்கே கொடுக்கணும். சிவனுக்கு தெரியும் அந்த ஞான கனியை பெறுவதற்கு ஒரு சோதனை நடக்குது. யாரு? அண்ணன் தம்பி 2 பேருக்கு, இந்த விநாயகருக்கும் முருகனுக்கும். இப்ப ஞானத்தை யார்? ஞானத்தை போதுன ஞானிதான், ஞான பண்டிதர் தான் முருகன். ஆனா அந்த பலன் யாருக்கு கிடைச்சிச்சு? கணேசனுக்கு கிடைச்சிச்சு. முருகனுக்கு இருந்தது அறிவு. வேண்ட மயில் இருக்குது, உலகத்தான ஒரு சுத்தி வந்துடலாம்ட்டு மயில் எடுத்து கிளம்பிட்டார். கணேசன் இருந்தது மூஞ்சூர் வாகனம். எத்தனை வருஷமா போயிட்டு உலக சுத்துறது. ஞானம் வேலை செஞ்சிச்சு. இது அறிவு. சிட்டனை பறந்ததுக்கு மயில் எடுத்துட்டு அறிவு ஜெயிக்க முடியும்னு. ஆனா ஞானம் என்ன செஞ்சு? நம்மளால போக முடியாது. அதனால இதுக்கு என்ன உபாயம் தெரியணும்னு, அம்மையப்பன் என்றால் என்ன, உலகம் என்றால் என்ன, நாரதன்ட்ட கேட்கணும். நாரதனே சொல்றாரு, அம்மையப்பன் தான் உலகம், உலகம் தான் அம்மையப்பன். அப்ப இவங்கள சுத்தினா உலகம் சுத்துறது அர்த்தம் தானே அப்படின்னா, ஆமா. கனி, ஞான கனி கிடைச்சது யாருக்கு? இதுதான் ஞானம். அறிவு என்பது ஓடுறது, தேடுறது. ஞானம் வந்து உட்கார்ந்த இடத்துல முடிச்சிடும். ஞானம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆகணும்னு சொல்லி அங்கே போய் தேங்காய் உடைக்கிறான். அங்க உடைச்சா முடியாது. ஞானம் என்பது கிடைக்கணும் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை, பசியா இருக்கணும். அது ஒரு நாள் முடியுமான்னு பார்க்கணும். பசியா இருந்தா அறிவு எல்லாமே யோசிக்க வைக்கும். வயிறு நிறைய சாப்பிட்டா தூக்கம் தான் வரும். பசி வயிறு நிறைஞ்சிக்கிட்டே இருந்தா விழித்திரு, தனித்திரு, அப்பத்தான் நீ ஜெயிக்க முடியும். சூப்பர். அந்த நிலை வரணும். நாங்க 3 மணிக்கு எந்திரிக்கிறோம், ரிஷி குளிகள் 3 மணிக்கு. எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? இப்ப 4:30க்கு எந்திரிக்கிறேன். சூப்பர். 4:30க்கு எந்திரிச்சா வாழ்க்கையில எல்லாருமே மேல வருவாங்க. இல்ல 4 to 6 பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு நம்ம கோயில்ல சொல்றோம். அதுதான் அந்த மேல சொன்னாங்களே. நீங்க என்ன எதுக்கு 6 பங்களா எது வாங்குறீங்க? ஒண்ணு இல்ல. அப்புறம் எப்படி வித்தவுட் எம்டி. நானும் ஒரு 4:30 மணிக்கு எந்திரிச்சா நீங்க நல்லா வருவீங்கன்னு சொன்னாங்க. நானும் 4:30 மணிக்கு எந்திரிச்சு. நீங்க பணத்தை தேடணும், இல்லவாசி பணத்தை தேடணும். என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சாமி ஏதாவது 500 ரூபா கொடுப்பாரா, 1000 ரூபா கொடுப்பாரான்னு அப்படி யோசிக்கணும். பாக்கிட்ட பாக்கி இங்க இல்ல. ஆக நீங்க வந்து மணி மேக் மெனி திங்ஸ், மணி மேக் எனி திங்ஸ், யூ மேக் த மணி இன் ரைட் திங்ஸ். அப்போ நீங்க பணத்துக்காக வேண்டி வாழணும், நாங்க ஞானத்துக்காக வேண்டி வாழணும். இப்போ திடீர்னு வர்றாங்க, ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்துடுறாங்க. வந்தோடனே அவங்களுக்கு முதல் ஆசுவாசப்படுத்தணும். இடையில என்ன மாதிரி பிரச்சனைலாம் சந்திச்சீங்க? நிறைய பிரச்சனைகள் வருது. மக்களுக்கு கவுன்சிலிங் மட்டும் சாதாரண விஷயம் அல்ல. அது மட்டுமல்ல, ஒரு ஞானி அளவுக்கு சென்னையில போலீஸ் சாமியாரை தூக்கி கொண்டு உள்ள வச்சு எங்கேயாவது ஜெயில இருக்கணும். சொல்ல காவல்துறை வர்றாங்க, நீதித்துறை வர்றாங்க, இன்னும் சொல்ல போனா பெரிய பெரிய குருக்கள், ஐயர்கள் அவங்கெல்லாம் வர்றாங்க. சரி, வேதம் படிச்சவங்க, அவர்கள் விளக்கமே தெரியும். ஆனா இங்க வர்றாங்க என்ன அப்படின்னா, இங்க ஒரு சித்தர் இருக்காராமே. சித்தர் அல்ல, ஞானி, மதங்களை கடந்தவன்.
இந்த மதத்தையும் படித்தேன், அந்த மதத்தையும் படித்தேன், எந்த மதத்தையும் படித்தேன். கடைசியில் இன்னைக்கு சொல்றேன், எங்க கடவுள் கடவுள் கடவுள்? சிவன் என்பது எங்கே? எல்லாரும் சிவனை தேடி மலை அந்த மலை ஏறுறாங்க. உங்களை பார்த்துட்டு போனதுக்கப்புறம் ஒரு சினிமா வாய்ப்பு வந்தது. சினிமா வாய்ப்பு வந்துருச்சா? கண்டிப்பா வரும். உங்களுக்கு பாடகர், நீங்க நல்ல மிமிக்ரி ஆர்டிஸ்ட். ஸோ உங்களை நானே பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஆனால் துட்டு கேட்பீங்கல்ல, அதுக்கு ரெடி பண்ணணும். அதெல்லாம் நீங்க என்ன சொன்னாலும், இப்போ நீங்க ஒரு கிணத்துல குதிக்க சொன்னா கூட இல்லை இல்லை, இப்போ நான் ஒரு காலில் குதிக்க சொல்லுவோம். இல்லை, ஒரு பாட்டு நான் இப்போ ஒரு பாட்டு படிக்கிறேன், டியூன் எழுதி வச்சு பாட்டு எழுதி வச்சு டியூன் இப்போ பாடகர்கிட்டேன்னு கொடுத்தா அது கொஞ்சம் மாலிஷ் அவர் மாதிரி அது பண்ணிடலாம். நாவரணி பட்டோனில் நேற்று படிச்சு காட்டினீங்க, மிரண்டு சாமியை மிரண்டு போனாரு. என்னங்க எப்படி படிக்கிறாங்க, நீங்க கூட பம்புறீங்கன்னாரு. எனக்காக வேண்டி அந்த வாரி நிறைய 4 வரி படிக்கிறேன், எனக்காக வேண்டி நீங்க கொஞ்சம் இந்த நாகூர் வாய்ஸ்ல. ஆண்டவன் கொடுத்த மூளை அதுக்கு கொடுக்கணும் வேலை, அடங்கி வாழ்ந்ததை கோல நீ முடங்கி படுத்தா ஏழை. ஆண்டவன் கொடுத்த மூளை அதை ஏங்கி கிடக்குது வேலை. ஆண்டவன் கொடுத்த மூளை அதுக்கு கொடுக்கணும் வேலை, அடங்கி வாழ்ந்ததை கோல நீ முடங்கி படுத்தா ஏழை. இது உங்களை நான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். எல்லா வாய்ஸும் உங்களுக்கு இருக்குது. மிமிக்ரின்ற அது சாதாரண விஷயம் அல்ல. ஆட்டோமேட்டிக்காக மிகப்பெரிய 2-3 திரைப்படத்தில் வந்திருக்கிறீங்க. இந்த ஃபங்க்ஷன்லாம் பண்ணுறீங்க, நாகா ரிதம்ஸ் வெரி ஃபைன். இப்போ நான் உங்கள் டிவோட்டி ஆகிட்டேன். எப்படி பண்ணுறீங்க, என்ன செய்கிறீங்க பார்க்குறீங்க. மிகப்பெரிய உங்கள் கல்யாணம் நடத்துகிற போது மனப்பூர்வமாயிடுறாங்க. அதுக்கடுத்து இந்த விக்ரம் ராஜா ஒரு ஜென்டில்மேன், நேர்மையான ஒரு நல்ல மனுஷன், வியாபாரி. அவர் அத்தனை மக்களுக்கும் வாழ வச்சு உங்களையும் கூப்பிட்டு அந்த ஃபங்க்ஷனை பண்ணி எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும். அவர் பல்லாண்டு வாழணும். உங்கள் மூலமாக அவரை என்ன நேரில் பார்த்ததில்லை, இருந்தாலும் கூட சென்னையில் சில மன்னர்கள் இருக்கிறார்கள், நல்லது செய்யக்கூடிய மகான்களும் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த மூலையில், திருவண்ணாமலை மூலையில் இந்த பரதேசி இருக்கிறேன், தேடி வர்றீங்க. என்னுடைய குருநாதர் பொன் மணிகண்டசாமி, மதுரை பாண்டியவயில், அவரை குறித்து பேட்டி எடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவர் யாருக்கும் பேட்டியெல்லாம் கொடுக்க மாட்டார், டேக் போடா ஓடான்னு இருப்பாரு. அவரும் உங்ககிட்ட அருமையான பேட்டி கொடுத்தாரு. என்னையை தேடி வந்து பேட்டி எடுத்துட்டு இருக்கீங்க. எது வேணாலும் சரி நீங்க கேளுங்க, சொல்றதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். என்ன சொல்ல போறது, 10 அறிவுகளை சொல்லுவேன், ஞானங்களை சொல்றேன். வேற ஒரு கான்செப்டோட வர்றேன். நல்லது சிவா, ஆயுஷ்மான் பவன்.